ॐ श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सहश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः। பணவாள் அரவணை பள்ளி பயிர்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்த துய்ய உணர்பாவினுட்பொருளும் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். இப்போ நம்ம இந்த 104வது அந்த சூத்திரத்தில் இந்த பக்தி உழவன் அப்படிங்கிறத பார்த்தோம். எம்பெருமான் ஒரு உழவு செய்யும் விவசாயியை போன்றவன் அப்படிங்கிறத ரொம்ப விவரமாக பார்த்தோம். எப்படி அந்த நிலத்தை சீர்திருத்தி அதெல்லாம் அதில் இருக்க குப்பையெல்லாம் எரித்து அதுக்கப்புறம் அதில் தண்ணி விட்டு அது நெல் விதைச்சு அதில் இருக்கிற அந்த களைகளை பிடுங்கி எல்லாம் அந்த பூரா உழவன் என்னெல்லாம் கிருஷி செய்கிறானோ அதை செய்து அந்த உழவன் எப்படி அந்த தன்னுடைய பயிரை அவன் அனுபவிப்பானோ அதை போலவே எம்பெருமானும் இந்த ஜீவாத்மாவை அனுபவிக்கிறான். ஆகையால் அப்படி பார்க்கும்போது நம்மாழ்வார் அவர் உபாயங்களிலும் ஈடுபடவில்லை, சரணாகதியில் நெறியும் அவர் பற்றவில்லை. அப்படி இருக்கும்போது இப்படி பிறக்கும் போதே அந்த பக்தியோடு பிறந்த இவர் பக்தியோடு வேறுபட்டு இருப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா அது எம்பெருமானுடைய கிருஷி பலமிரை. அவனே செய்தான், அவனே இவ்வாறு விளைவித்து கொண்டான். நம்மாழ்வாருக்கு இந்த பரமபக்தியை அவனே ஏற்படுத்தி கொடுத்தான். எப்படி ஒரு விவசாயி பயிர் வளர்ப்பானோ அதை போல இந்த பக்தி பயிரை வளர்த்தான். ஏனென்றால் அவன் பக்தி உழவன் அப்படின்னு சொல்லி தான் 104வது ஸ்லோகத்தை சூத்திரத்தை ரொம்ப விவரமாக பார்த்தோம். இப்போ 105வது சூத்திரத்தில் என்ன பார்க்க போறோம்னா இது எப்படி பகவான் இப்படி செய்கிறான், ஏன் இப்படி செய்கிறான் அப்படிங்கிறதுக்கு அதுக்காக ஏதாச்சும் ஆதாரம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தான் பக்தி உழவன், இவனே இந்த பக்தி பயிரை செய்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் பிரமாணங்கள் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன 105வது சூத்திரம் என்ன சொல்றதுன்னா, இப்படி ஜீவன் திறத்தில் ஒரு நன்மையும் இல்லாது இருந்த போதிலும் சர்வேஸ்வரனுடைய முயற்சி பலித்ததற்கான உதாரணங்கள் உண்டோ? இதுக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் இருக்கா? இந்த ஜீவன் பக்கம் எந்த முயற்சியுமே இல்லை, கர்மஞான பக்தி யோகமும் இல்லை, சரணாகத்தியும் இல்லை, எதுவுமே இல்லை. முற்பிறவியில் செய்த புண்ணியமும் இல்லை, இந்த பிறவியில் செய்ததும் இல்லை, முற்பிறவில் அந்த அபியாசமும் இல்லை, இந்த பிறவில் அபியாசம் இல்லை, ஒன்றுமே இல்லாம போது எப்படி ஜீவர்கள் திறத்தில் இது பலிக்கிறது? இதற்கு ஏதாச்சும் உதாரணம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டபோது அந்த கேள்விற்கு இந்த சூத்திரத்தில் பதிலளிக்கப்படுகிறது. ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் எடுத்து எப்படி அவனுடைய அருளால் மட்டுமே இந்த பக்தி பயிர் விளைகிறது அப்படிங்கிறத 2 உதாரணத்தின் மூலமாக காட்டி தர்றாங்க. அது சூத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோசல கோகுல சராச்சரம் செய்யும் குணம் ஒன்றன்றியே அற்புதம் என கண்டோம் அப்படின்ட்டு இதுல ஸ்ரீராமனுடைய ராமாயணத்திலேருந்தும் பாகவதத்திலேருந்து உதாரணங்கள் எடுத்து ராமன் என்ன செய்தான், கண்ணன் என்ன செய்தான் அப்படிங்கிறத சொல்ல போறாங்க. இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும்.
கோசல சராச்சரம் ஒன்றன்றியே என்ன கண்டோமே, என்ன கண்டோம் அப்படிங்கிறாங்க. கோசல சராச்சரம், கோசல தேசம் வந்து அயோத்தியா. ஆகையால அங்க வந்து ராமாயணத்திலேருந்து சொல்றாங்க. அங்க வந்து எல்லாம் சித்தில்லை அச்சித்தில்லை எல்லாமே ராமனிடம் அவ்வளவு ஈடுபாடோடு இருந்தது. அவனுடைய பிரிவை ஒரு கணமும் தாங்காத அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத உதாரணமா சொல்லிட்டு, எம்பெருமான் தன்னுடைய ஜோதிக்கு எழுந்தருளும் போது சராயு நதியில எல்லாவரையும் கூட்டிக் கொண்டு அவன் தன்னுடைய ஜோதிக்கு உய்த்தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த உதாரணத்தை இங்க சொல்ல போறாங்க. என்னன்னா, கோசல சராச்சரம் ஒன்றன்றியே அப்படின்னாக்க, கோசல நாட்டை ஆண்ட ஸ்ரீராமனின் அருள் வெள்ளம் விளக்கப்படுகிறது. எப்பேற்பட்ட அருள்! அந்த அருள் தான் போதும், அதுவே வந்து ஜீவனுக்கு எல்லாவற்றையும் அளிக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்ல வராங்க. அப்படின்னா, அருளாகிய அமுத கடலே புலவர்கள் தேவரீரை ஞானயோகம், கர்மயோகம், பக்தி யோகம் என்னும் இவைகளால் அடைய தகுந்தவனாகவும் மற்ற வழிகளால் அடைய முடியாதவனாகவும் சொல்கிறார்கள். புலவர்கள் இப்படியெல்லாம் சொல்றாங்க. ஸ்ரீராமனை பார்க்கணும்னா, அந்த தேவரீரை எம்பெருமானை பார்க்கணும்னாக்கா கர்மஞான பக்தி யோகம் இருக்கணும், மற்ற எந்த வழியாலும் எம்பெருமானை பார்க்க முடியாது அப்படின்னு புலவர்கள், அறிஞர்கள், கற்றவர்கள் சொல்கிறார்களே. அப்படி இருக்கும்போது உத்தர கோசல தேசத்தில் உள்ள உயிர்கள் புற்களோடு கூட மேற்கூறிய உபாயங்களுள் எந்த உபாயத்தினால் தேவரீரை அடைந்தனர்? அந்த அயோத்தியாவில் இருந்த செடி கொடி புல்லு பூண்டு இதெல்லாம் இதுல என்ன செய்தது? அவையெல்லாம் கர்மயோகம் செய்தனவா, ஞான யோகம் செய்தனவா, பக்தி யோகம் செய்தனவா? ஒண்ணுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது அவை எப்படி உம்மை அடைந்தன அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. புலவர்கள் என்னவோ, கற்றவர்கள் சொல்றாங்க, கர்ம ஞான பக்தி யோகம் இருந்தால்தான் எம்பெருமானை அடைய முடியும், மற்றபடி முடியாதுன்ட்டு. அப்ப இந்த புற்களும் இந்த செடி கொடிகளும் என்ன உபாயம் செய்தன, எப்படி வந்து அவை உம்மை அடைந்தன? அப்ப அதுக்கு பதில் என்னவா இருக்கும்? அவனுடைய அருள் தான். அவன் வந்து இதோ இந்த புல்லு இந்த சின்ன செடி என்னை அடையும் அப்படின்னு அவன் சங்கல்பித்தானால் அந்த செடி அவனை அடைந்து விடும். ஆகையால அங்கே வேலை செய்கிறது, அங்கே அது காரணமாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய அந்த அருள் தான் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது, அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் ஒன்றன்றியே நற்பாலுக்கு உய்த்தனன் அப்படின்னு சொல்லிட்டு திருவாய்மையில சொல்றார் நம்மாழ்வார். ஒண்ணு கூட விடாம அயோத்தியால என்னெல்லாம் இருந்ததோ அத்தனையும் நற்பாலுக்கு உய்த்து எல்லாத்தையும் வந்து அவன் மோட்சத்தை அடைவித்தான் அப்படின்று. அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் ஒன்றின்றியே நற்பாலுக்கு உய்த்த, ஒன்ன கூட விடவே இல்லை. பூராவையும் எல்லாரையும் தன்னுடனே சரையு நதியில இறக்கி அவன் நற்பாலுக்கு கொண்டு போய் வைகுண்டத்துல சேர்த்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. என்கிறபடி அயோத்தியா முதலான கோசல நாட்டில் வாழும் அசையும் அசையாத பொருட்கள் எல்லாம் எந்த காரணமும் இல்லாமல் உய்வடைந்தன. அப்ப அங்க இருக்கிற கல்லு, திருமாளிகை, வீடு, செடி கொடி எல்லாம் என்ன கர்மயோகம் செய்திருக்கும், என்ன ஞான யோகம் செய்திருக்கும்? ஒண்ணுமே அது அறிவே இல்லையே, அப்புறம் எப்படி செய்யும்? அப்படி இருக்கும்போது அவையெல்லாம் எப்படி வந்து மோட்சத்தை அடைந்தனன்றா, அது ராமனுடைய அந்த கருணையினாலே, அவனுடைய அருளாலே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இன்னொன்னு சொல்றாங்க, என்ன கண்டோம்? ராமன் அரசாளும் காலத்தில் மக்களுக்கு ராமன் 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 என்பதாகவே எல்லா வார்த்தைகளும் உண்டாயின. உலகமும் ராமனுடைய ஸ்வரூபமாகவே ஆகிறது. எல்லாம் ராமன் தான். அவங்க வாய் திறந்தா வர்ற வார்த்தை ராமன் தான். எல்லா வார்த்தைகளுக்கும் பொருளாக ராமனே இருந்தார். அங்க கண்ட காட்சி எல்லாமே அவர்களுக்கு ராமனாகவே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இவனை பிரிந்தாக்க அந்த அச்சேதனங்கள் கூட எப்படி வாடின, அவன் வந்த போது தம்முடைய இயல்புக்கு மேலாக அவ எப்படி பலன் அளித்தன அப்படிங்கிறத வந்து அடுத்த சொல்ல போறாங்க. சக்கரவர்த்தியே, உம்முடைய தேசத்தில் மரங்களும் ராமபிரானை பிரிந்த துக்கத்தால் மலர், அரும்பு, மொட்டு இவங்களோடு கூட மிக வாடி வதங்கி கருகி உலர்ந்தன. மரங்கள் எல்லாம் அப்படியே வேரோட, அந்த கிளைகளில், இலைகளில், மலர்களில், மொட்டு, கனி எது எல்லாமே ராமன் எப்போ அயோத்தியை விட்டு தண்டகாரண்யத்துக்கு சென்றானோ அப்படியே கருகி போயின, எல்லாம் கருகி வாடி வதங்கின அப்படின்னு சொல்றாங்க. ஆறுகளும் ராமபிரானுடைய பிரிவின் துக்கத்தாலே கரையருகில் கூட செல்ல முடியாதபடி அதிகமாக கொதிக்கின்ற தண்ணீரை உடையவை ஆகின்றன. ஆறு சரி, மரம் செடி கொடியானோ அதுல ஓரளவுக்கு அதுக்கு ஒரு இது இருக்குன்னு சொல்லலாம். ஆறு அது அச்சேதனம் தானே, அது கூட அந்த பிரிவு துயர் தாங்காமல் கொதித்தது ஆறு.
ஆகையால் அது பக்கத்துல கூட செல்ல முடியாதபடி கொதிக்கும் தண்ணீரை உடையதாக ஆயிற்று. சிறு குட்டைகளும் பெரிய குளங்களும் அங்கனவே ஆயின. சரி, ஆறு தான் அப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிறு குளங்களும் குட்டைகளும் அப்படியே ஆகிவிட்டன. காடுகளும் தோட்டங்களும் உலர்ந்த இலைகளை உடையவை ஆயின. இதெல்லாம் எப்போ? ராமனை பிரிந்த பொழுது. ராமன் வந்தப்ப என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் அப்படியே அதுக்கு எதிர்மாறாக மாறின அப்படிங்கிறாங்க. என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டபடி ராமன் பிரிவால் துக்கத்தையும், ராமன் பிரிந்தால் துக்கம். அப்போ அத்தனை அந்த அச்சேதனங்களையும் தன் வசமாக தன்னோட அருளாலே, தன்னுடைய கருணையாலே, தன்னுடைய குணங்களாலே தன் வசப்படுத்தி வச்சிருந்தான். அந்த அச்சேதனங்களுக்கு கூட அவனுடைய பிரிவை தாங்க முடியாத அளவுக்கு அவ்வளவு நெருக்கமாக, அவ்வளவு அன்புடையவனாக அவன் இருந்தான். இது துக்கம். சந்தோஷம் என்ன? எல்லா மரங்களும் காலமல்லாத காலத்திலும் பழங்களை உடையவனாக ஆகின்றன. காலமில்லாத காலத்துல பழுக்குதான். அது மாம்பழ சீசனே இல்லை, ஆனா மாம்பழமே பழுத்து தொங்குதான். ஏன்னா ராமன் வந்துட்டான். அந்த சந்தோஷம் அந்த மரத்துக்கு கூட அவனுடைய அருள் அவ்வளவு தூரம் இருந்தது. காலமல்லாத காலத்தில் பழங்கள் உடையனவாகவும் பெருக்கெடுக்கின்ற தேனை உடையவனும் ஆயின. அப்படியே மலர்களிலும் பழங்களிலும் தேன் அப்படியே ஆறாக பெருகி ஓடுகிறதுனா ராமன் வந்த சந்தோஷத்தை அவை அனுபவித்தன. அப்போ எவ்வளவு தூரம் அந்த அருள் வந்து, இந்த ஸ்ரீராமனுடைய அருள் வந்து அயோத்தியிலிருந்து எல்லாத்துக்குமே உரியவாக இருந்தது. அந்த அருள் போராதா? அந்த அருள் தான் வந்து ஜீவனை உய்விக்கும். அந்த அருளால் தான் நம்மாழ்வார் இப்படி ஆனார் அப்படின்னு கொண்டு வந்து கனெக்ட் பண்றாங்க. என்றும் என்கிறபடி அவன் சேர்க்கையால் சுகத்தையும் அடையும் நல்ல தன்மையால் உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் அடைந்தன என்பதையும் அறிகின்றோம். அந்த எம்பெருமானுடைய சேர்க்கை, அவனுடைய கிருபை, அவனுடைய காரணமற்ற கருணை இருக்குமாகில் சந்தோஷம்தான், ஆனந்தம்தான். அதை பிரிந்த பொழுது துக்கம்தான், வருத்தம்தான், எல்லாம் காய்ந்து போவதுதான். இது வந்து இங்க வந்து எல்லாமே அச்சேதன பொருட்களை எடுத்து சொல்றாங்க. ஆறு, மரம், செடி, கொடி, காய், கனி, மலர், அவற்றை பற்றி சொல்றாங்க. இது அடுத்தது. இது எங்க? ராமாவதாரத்துல, ராமனுடைய அந்த இடத்துல. இப்ப கண்ணனுக்கு இதெல்லாம் எப்படி கண்ணனுடைய வாழ்க்கையில எப்படி நேர்ந்ததுன்னு பார்க்கும்போது, கோகுல சராச்சரம் செய்யும் குணம் அற்புதம் என்ன கண்டோம். இது கோகுலம், அது கோசலம், இது வந்து கோகுலம். என்னன்னா கோகுல சராச்சரம் செய்யும் குணம். அவன் ஒருவன் குழல் ஊதின போது மரங்கள் நின்று மது தாரைகளை பாயும், மலர்கள் வீழும், வளர் கொம்புகள் தாழும், இறங்கும், கூம்பும், திருமால் நின்றம் பக்கம் நோக்கி அவை செய்யும் குணவே அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழியில இவர் பெரியாழ்வார் வந்து 10 பாசுரங்கள ரொம்ப அழகா அந்த கண்ணன் குழல் ஊதின போது என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அச்சேதனமான மரம் கூட கை கூப்பி வணங்குவதை போல இருக்குமா. தேன் அப்படியே பெருகி ஓடுமா, மலர்களிலிருந்தோ கனிகளிலிருந்தோ. இலைகள் எல்லாம் அப்படியே தலையாட்டுமா, ஆட்டாம நிக்குமா. அந்த குழலுடைய கானம், அந்த குழலை வந்து இதுங்களுடைய மகிழ்ச்சிக்காக அவன் வந்து அங்கே உட்கார்ந்து அதை வாசிக்கிறான். அதுல ஏற்படுற சந்தோஷத்தை வந்து ரொம்ப அழகா விவரிச்சிருப்பாரு. அதுல ஒரு பாசுரம் தான் இது. அடுத்தது, மருண்டு மான் கணங்கள் மேய்கை மறந்து, அந்த மான்கள் வந்து மேய்கையை மறந்து அப்படி சாப்பிட்ட புல்லு கூட அப்படியே கடைவாழ் வழியா வர்ற மாதிரி நின்றன அப்படின்னு சொல்றாங்க. மருண்டு மான்கணங்கள் மேய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோர, அப்படி வாய் திறந்து அந்த மான்கள் கூட அந்த குழல் இசையில மயங்கி கிடக்கின்றன. சோர இரண்டும் பாடும் துலங்கல் புடைப்பெயரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே. அப்படியே இது 2 கால் இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுட்டு வாயை திறந்து அதுலேருந்து அந்த சாப்பிட்ட புல்லு கூட வெளியில வருது. பார்த்தா ஒரு சித்திரம் வரைந்த மாதிரி இருக்கா. அங்க ஒரு மான் இருக்கிற மாதிரியே தெரியல, மான்கள் இருக்கிற மாதிரியே தெரியல. சித்திரம் போல அப்படி ஆடாமல் அசையாமல் இருந்து அந்த கண்ணன் வாசித்த அந்த குழலுடைய கானத்தை, அந்த அமுதத்தை அவை பருகின அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப. பறவைகள் எல்லாம் வராது, மரத்து மேலேயே இருக்கும். மனுஷர்கள் கிட்ட அதுவா வராது, பயம் இருக்கும். ஆனா எல்லாம் தம் கூடுகளை துறந்து அங்கே வந்து கண்ணன் குழலூடும் இடத்துல அங்க உட்காந்து படுகாடாய் கிடந்தன. ஐயோ இன்னும் கொஞ்சம் வாசிக்க மாட்டானா, இன்னும் கொஞ்சம் வாசிக்க மாட்டான்னு அந்த ஜீவர்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அந்த கண்ணனுடைய அந்த குழலோசை. பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப. அங்கேயே இருக்கான், கூட்டெல்லாம் மறந்துருச்சு, நம்ம இங்கேயே இருந்துக்கலான்னு இருந்துருச்சு.
கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்ட இல்லாவே. மாடுகள் வந்து அப்படியே காலெல்லாம் பரப்பிட்டு இந்த காது அசைச்சா கூட எங்க அந்த குழல் இனிமே உள்ள போறது கட்டாயிடுமோன்ட்டு காது கூட அசைக்காம அப்படியே அமர்ந்து அந்த குழலோசையின் அந்த இனிமையை அவை அனுபவித்தன அப்படின்ட்டு பெரியாழ்வார் ரொம்ப அழகா சொல்றாரு. அப்புறம் கோவலர் சிறுமியர் இளங்கொங்கை குதூகலிப்ப உடலுள் அவிழ்ந்தெங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே. சின்ன சின்ன ஆயர் சிறுமிகள் காவலை கடந்து அவங்க வீட்டில் சொல்றாங்க, வேண்டாங்கெல்லாம் போகாதீங்க, கண்ணனோட சேராதீங்கன்னு சொன்னா அதையெல்லாம் விட்டுட்டு அதையெல்லாம் கடந்து அப்படியே மாலைகளை கயிறுல கோத்து அப்படியே கொண்டாந்த மாதிரி அந்த சிறுமிகள் ஒருவர் பின் ஒருவராக அப்படியே அவருடைய மேலாடை அவிழ்ந்து விழுவது கூட தெரியாமல் ஓடி வந்தார்கள் அப்படின்னுது. அப்புறம் அறிவற்ற மரங்கள், சிறிது அறிவுடைய விலங்கு, பறவைகள், விசேஷமான அறிவுடைய ஆயர் சிறுமிகள், எல்லா கிளாஸும். அறிவில்லாத மரங்களுக்கு அறிவில்லை, கொஞ்சம் அறிவுடைய விலங்குகள், மாடு, பறவைகள், இது மான் எல்லாமே. அப்புறம் விசேஷ அறிவுடைய நல்ல பகுத்தறிவை உடைய இந்த ஆயர் சிறுமிகள் வேற்றுமை இல்லாமல் ஒரு காரணமும் பற்றாமல் பகவானிடத்தில் உண்டான பக்தியால் பரவச நிலையை எய்தியை கண்டோம் அல்லவா. இது நடந்துச்சே. அச்சேதனமான மரங்களும், சிறிதே அறிவுடைய விலங்குகளும், விசேஷமான அறிவுடைய ஆயர் சிறுமிகளும் எல்லோரும் ஒரே மாதிரியாக வந்து அந்த கண்ணன் குழலூதின போது அதில் ஈடுபட்டு தம்மை மறந்து இருந்தார்கள் என்பதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இதுக்கு காரணம் அந்த எம்பெருமானுடைய அருள் தானே. அப்புறம் நங்கை நீர்காள் இது ஒரு அற்புதம், இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் திருமொழியில சொல்லியிருக்கார் என்று பெரியோர்கள் ஈடுபட்டு சொல்லியதை கண்டோம். இந்த மாதிரி அற்புதத்தை பெரியோர்கள் ஆனால் ஆழ்வார்கள் வந்து அவங்களுடைய பாசுரத்துல அழகா எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்த்தோம். ஆகையால ராமாயணத்துல எப்படி ராமனுடைய அருள் எல்லாவற்றையும் காப்பாற்றியது, பிருந்தாவனத்துல கண்ணனுடைய அருள் அந்த குழலோசை வழியாக அத்தனை ஜீவர்களையும் தன்னுடைய அன்பு என்னும் வட்டத்துக்குள் அவன் கொண்டு வந்து விட்டான். இதனால் பகவான் ஒரு காரணமும் பற்றாமல், இதுக்கெல்லாம் காரணம் இருக்கா என்ன? அந்த அயோத்தியில் இருக்க மரம் செடி அவனுக்கு வேண்டியவையா, இல்லை இவனுக்கு இந்த மானும் இந்த இது மாடு வேணுமா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. காரணமற்ற கருணை, அவன் ஜீவர்கள் இடத்தில் கொண்ட அழகான ஸ்நேகம், சௌஹார்த்தம்னு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லை, அழகான ஸ்நேகம், அவன் இந்த ஜீவாத்மாக்களிடம் கொண்டிருக்கும் அந்த அழகான ஸ்நேகம், அந்த சௌஹார்த்தம் காரணமாக, அந்த கருணை காரணமாக, அந்த அருள் காரணமாக இவன் அவர்களை ஆக்கிரமித்து தன்னுடைய அன்பு என்னும் வட்டத்துக்குள் வைத்துக் கொள்கிறான். இதனால் பகவான் ஒரு காரணமும் பற்றாமல் செய்யும் அங்கீகாரம் இப்படி பலிக்க காண்கையாலே, இப்படி பலிக்குது இல்லை, இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? இப்படி பலிப்பதாலே நம்மாழ்வாரை அவர் நம்மாழ்வாரை செய்ய அவனால் முடியாதா? கண்டிப்பாக செய்து விடுவான் என்றபடி காண்கையாலே ஆழ்வாருடைய பக்தியும் பகவான் யாதொரு காரணமும் பற்றாமல் செய்கின்ற செயலின் பலன் என்பதை என்ன தட்டில்லை. இதுக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இருக்கவே முடியாது. காரணமற்ற கருணையினால ராமனாகவும் கண்ணனாகவும் அவன் செய்த அந்த லீலைகளுக்கு பார்க்கும் பொழுது நம்மாழ்வார் விஷயத்துல இப்படி பரமபக்தியை ஏற்படுத்தியது அவனுடைய அருளாலே. இதுல வந்து என்ன, இதுக்கு வேற என்ன சந்தேகம் இருக்க முடியும்? இதுதான் காரணம் என்று நாம் அறுதிட்டு கூறுவதற்கு தட்டில்லை, எந்த விதமான ஆட்சேபனும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன, இப்படி அவன் பண்றதுக்கு என்ன காரணம்? இப்படி ஒரு காரணம் பற்றாமல் தன்னுடைய அருளாலே எல்லாவற்றையும் வசியப்படுத்துவதற்கு என்ன காரணம்? இப்படி தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கறத அடுத்த சூத்திரத்துல கேட்கிறேன். என்னன்னா, ஆயின் இப்படி காரணம் இல்லாமல் அங்கீகரிப்பதினால் எல்லாரையும் அங்கீகரிக்கலாமே. அது ஏன் நம்மாழ்வாரை மட்டும் அங்கீகரிக்கிறோம்? ஏன் திருமங்கையாழ்வாரை மட்டும்? ஏன் எத்தனையோ பேர் நம்மள கோடியா ஜீவராசிகள் இருக்கும் பொழுது அவர்களில் யாரையாவது அங்கீகரிக்க கூடாதா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப சகஜமா கேட்பாங்க. அதே ஆழ்வார்களுக்கு மட்டும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, எல்லோரையும் அங்கீகரிக்கலாமே, ஒரு 10 நம்மாழ்வார் இருக்கட்டுமே, என்ன இப்போ அப்படின்னாக்க ஒருவரை மட்டும் அங்கீகரிப்பது ஏன் என்னும் கேள்வி எழ, ஈஸ்வரன் தடையற்ற சுதந்திரத்தை உடையவன், நிரங்குச்ச ஸ்வதந்திரன், ஒரு அங்குசத்தால் கட்டுப்படுத்த முடியாத யானையை போன்ற சுதந்திரத்தை உடையவன். அவனை நியமிப்பவர்கள் யாருமே கிடையாது. அவன் வந்து எல்லா ஜீவராசிகளையும் நியமிக்கிறானே தவிர
அவனை நியமிப்பவர்கள் யாருமே கிடையாது. அவன் செயல்களை ஆராய்வதற்கு அடி இல்லை. அவனுடைய ஆக்ஷன்ஸை இதனால் சொல்லி நம்ம பண்ண முடியாது. அதுக்கு ஒன்றுமே பேசிஸே கிடையாது அப்படிங்கிறாங்க என்பது ஒரு எடுத்துக்காட்டின் வாயிலாக இந்த சூத்திரத்தில் விளக்கப்படுகிறது. ஒரு உதாரணத்தை சொல்லி எம்பெருமானுடைய இந்த சர்வ சுவாதந்திரம், நிரங்குச்ச சுவாதந்திரம்னா என்ன அப்படிங்கிறது இந்த சூத்திரத்தில் விளக்குறாங்க. பட்டத்துக்குரிய ஆணையும் அரசும் செய்யும் அவை ஆராயாது. இப்போ ஒரு நாட்டில் பட்டத்துக்கு இளவரசனே இல்லை, அரசனே இல்லை போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு யானை கையில் மாலையை கொடுத்துருவாங்க. அந்த யானை போய் யாருக்கு போடுறதோ அவன் தான் இந்த பட்டத்தில் உட்காருவான். யாராச்சும் அந்த யானை போய் கேட்க முடியுமா, ஏன் உனக்கு போட்டேன்னு கேட்கவே முடியாது. அதே போல தான் எம்பெருமான் செய்யும் செயல்களுக்கும் காரணத்தை நாம் ஆராய முடியாது. அதே போல் அவன் ஏதோ ஒரு பெண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு அவளை பட்ட மகிழ்ச்சி ஆக்கலாம். எத்தனையோ ராணிகள் இருந்த பொழுதிலும் புதுசாக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவளை பட்டத்து ராணியாக ஆக்கலாம். அவனை போய் நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சக்கரவர்த்தியை நாம் கேட்க முடியாது. அதே போல் எப்படி இந்த பட்டத்து யானையையும் அரசனையும் நாம் கேள்வி கேட்க முடியாதோ, அதே போல் எம்பெருமானையும் நாம் கேள்வி கேட்க முடியாது. பட்டத்துக்குரிய ஆணை செய்யும் அது ஆராயாது. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. அரசன் இல்லாத தேசத்தில் பட்டத்துக்குரிய ஆணையை கண்கள் கட்டிவிட்டால் அந்த யானையால் எடுக்கப்பட்ட ஒருவன் அரசன் ஆமளவில் மற்ற எல்லோரும் கிடக்க இவனை இப்படி எடுக்கைக்கு அடியன் என்று ஆய்வார் இலர். எத்தனையோ புத்திசாலிகள் வீரர்கள் எல்லாமே இருக்கலாம் அந்த நாட்டில். இந்த யானை கண்ணையும் கட்டிட்டு கொண்டு போய் ஒருத்தன் கழுத்தில் மாலை போட்டால் அவன் தான் பட்டத்துக்கு உரியன். அது எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க இல்லையா? அந்த செயலை ஆராய்வார் யார்? அதுக்கு விளக்கம் கொடுக்குறவங்க யார்? யாருமே இல்லை. அதே போல் அரசனானவன் தன் செருக்காலே, எத்தனை ராணிங்க வேணா இருக்கட்டும், தன் செருக்காலே ஒரு பெண்ணை தனக்கு தேவியாக ஏற்றுக்கொள்ளும் அளவில் இவளை போன்ற பெண்கள் பலரும் உளராக இவளை எப்படி இவ்வரசன் ஏற்றுக்கொள்கைக்கு அடி என்ன என்று ஆராய்வர் இல்லை. இத்தனை எப்படி அப்சரஸ் மாதிரி ராணிங்க எத்தனை பேர் இருக்கும்போது ஏதோ ஒரு சாதாரண பெண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரான்னா ஏன்னு கேட்கறதுக்கு யாருக்குமே அதிகாரமே இல்லை, கேட்டாலும் பதில் கிடைக்காது அப்படிங்கிறது தான் இப்படி சொல்லப்படுகிறது. இதனால் அறியப்படுவது இறைவன் ஈஸ்வரனாக இருப்பதால் அவனுடைய சுவாதந்திரியம், அந்த நிரங்குச்ச சுதந்திரம். இதை ஏன் செய்தாய், இதை ஏன் செய்யவில்லை என்று ஒருவராரும் கேட்க தகுந்தது அன்று அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவத்துல பராசர பட்டர் கேட்கிறார். இதையே வைகுண்ட ஸ்தவம் இவர் எழுதுந்து குரத்தாழ்வன் கேட்கிறார். அப்புறம் ஸ்ரீ ரங்கநாதனே ஒருவன் தேவரீராலே பிறவிக்கும் மோட்சத்திற்கும் உரியவனாக செய்யப்படுகிறான், தேவரீரே காத்துருள வேண்டும் என்று ரங்கராஜ ஸ்தவத்துல பராசர பட்டர் சொல்றார். இப்ப இந்த பந்தத்துக்கும் மோட்சத்திற்கும் காரணமானவனும் எம்பெருமானே அப்படின்னு சொல்றதுனால இது சொல்றாரு. இங்க ரங்கநாதனே ஒருவன் தேவரீராலேயே பிறவிக்கும் மோட்சத்திற்கும் உரியவனாக செய்யப்படுகிறான். அவனுடைய அந்த எண்ணம் தான் இந்த ஜீவன் மோட்சத்துக்கு போட்டும், இந்த ஜீவன் இன்னும் கொஞ்ச நேரம் சம்சாரத்திலே கஷ்டப்படட்டும் விடுவதும் பந்த மோட்சங்களுக்கு பொதுவானவன், பொதுவான் என்ற பொன்னங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அவன் பொதுவானவன், பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் அவன் ஜீவனை எதில் வேணாலும் அவன் தள்ளலாம், அப்படிப்பட்டவன். அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது தேவரீரே காத்துருள வேணும், என்னை தயவு செய்து பந்தத்துல தள்ளாதீங்க, என்னை கொண்டு போய் மோட்சத்துல சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ ஸ்தவத்துல பராசர பட்டர் கேட்கிறார். என்கிறபடி ஜீவாத்மாக்கள் அவனுடைய சொத்து, அவற்றை தன் விருப்பம் போல விநியோகம் கொண்டு தன் உபயோகத்துக்கு உகந்ததாக ஆக்கிக் கொள்கிறான். இந்த தன்மை பட்டத்து யானை, அரசன் போன்ற உதாரணங்களால் விளக்கப்பட்டது. இவைகளை ஆராய அடியேதும் இல்லை. இதுக்கு எந்த பேசிஸும் கிடையாது. ஜீவாத்மாக்கள் அனைத்துமே சேதனர்களான ஜீவாத்மாவும் அச்சேதனமான பிரகிருதியும் அவனுடைய சொத்து. அதனால அதை அவன் எப்படி விநியோகம் கொள்வான் என்று நாம் சொல்லவே முடியாது. ஆகிய ஏதோ எங்கோ இருக்க ஒரு ஜீவாத்மாவை எடுத்து அதற்கு மயர்வரம் அதனலம் அருளி அதை நம்மாழ்வாராக்கினா ஏன் எப்படி எதுக்குன்னு சொல்லி நாம் கற்றுக்கலாமே தவிர, படித்து அனுபவிக்கலாமே தவிர, ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு கேட்பதற்கு அடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணமாக இந்த பட்டத்து யானையும் இந்த ராணியையும் உதாரணமாக சொல்கிறார்கள். இது இப்போ அடுத்த சூத்திரத்துல என்னன்னாக்கா, இது ஒரு 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 நல்ல ஒரு விஷயம். இது என்னன்னாக்கா,
எம்பெருமான் ஆழ்வார இப்பவும் இவங்களுக்கு சந்தேகம் தீரல. என்னென்னவோ சொல்றீங்க, இருந்தாலும் ஏதோ ஒரு காரணம் இருந்தே இருக்கணும், இல்லாட்டி எம்பெருமான் இப்படி பண்ண மாட்டான், இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். என்னதான் உதாரணங்கள் சொல்லி என்னதான் சமாதானம் சொன்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அந்த சந்தேகம் நமக்கு கூட தோணும். அதை தான் இதில் கிளியர் பண்ணுறாங்க. என்னன்னா, நல்லது, எம்பெருமான் ஆழ்வாரை அங்கீகரிப்பதற்கு இவர் அறிந்து செய்த நற்காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம், எதுவுமே செய்யல, எந்த யோகமுமே செய்யல இருக்கலாம். ஒருவர் தாம் அறியாமல் செய்யும் புண்ணியங்கள் ஆகிற யாத்ருச்சிகம் பிராசங்கிகம் ஆகியவை இவரிடம் உண்டோ, அதனால் இறைவன் இவனை அங்கீகரித்தானோ என்னும் வினாவிற்கு இந்த சூத்திரத்தில் பதிலளிக்கப்படுகிறது. இது இந்த யாத்ருச்சிகம் பிராசங்கிகம்னா என்னன்னு சுருக்கமாக சொல்லிடு, ரொம்ப பெருசு இது, ஆனால் சுருக்கமாக சொல்லிடு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீவாத்மா தன்னுடைய அந்த பிரவருத்தியால் அவன், ஏன்னா இந்த மூலப்பிரகத்தில் கட்டுண்டு இருப்பதால் அவனோட தேக யாத்திரை நடந்தே ஆகணும் இல்லையா, தேக யாத்திரை நடக்கும். அவன் புண்ணியங்களும் செய்வான், பாவங்களையும் செய்வான், ரெண்டுமே செய்வான், தெரிஞ்சும் செய்வான், தெரியாமையும் செய்வான். இப்போ புண்ணியங்களை அவன் சேர்க்க 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 அதனால் அவனுக்கு நல்ல பிறவிகள் ஏற்படுகிறது. பணக்கார வீட்டில் படிக்கிறான், படித்தவங்க வீட்டில் படிக்கிறான், இன்னும் அதிகமாக அவன் பரலோகங்களுக்கும் சொர்க்கத்துக்கு செல்கிறான், இந்திரலோகத்துக்கு, சந்திரலோகம் எல்லாம் போகிறான். ஆகையாலே ஒரு ஜீவாத்மா செய்யக்கூடிய புண்ணியம் அவனை இந்த லீலா விபூதியில் தான் வைக்கும், அவனுக்கு வைகுண்ட பிராப்தியை பெற்றுத்தராது. அது ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க. சில பேர் நிறைய புண்ணியம் பண்ணால் நம்ம வைகுண்டத்துக்கு போகலான்னு நினைப்பாங்க, நடக்கவே நடக்காது. புண்ணியம் கூட நம்ம இங்கு தான் இருத்தோம், பாவம் மோசமான பிறவிகளிலே தள்ளும், நரகத்திலே தள்ளும். ஆகையால புண்ணியம் என்பது பொன் விலங்கு, பாவம் என்பது இரும்பு விலங்கு, ரெண்டுமே விலங்கு தான். பொன்னில் விலங்கு போட்டால் சந்தோஷமா என்ன, அப்போ நீ ஜெயிலில் தான் இருக்கே, பொன் விலங்கு போட்டாலும் ஜெயில் தான், இரும்பு விலங்கு போட்டாலும் ஜெயில் தான். ஆகையால புண்ணியம் நம்மை வைகுண்டத்தில் சேர்க்காது, பிறப்பற்ற தன்மையை நமக்கு தராது, பாவங்களை பற்றி சொல்லவே வேண்டாம். அப்படி இருக்கும் பொழுது இவர் எம்பெருமான் ஏதாச்சும் கணக்கு வைப்பானா, இந்த ஜீவாத்மாவோட திறத்தில் ஏதாச்சும் ஒரு கணக்கு வச்சு இவனை வைகுண்டத்தில் சேர்த்த நினைப்பானோ அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சூத்திரத்தில் பதில் சொல்கிறாங்க. இதுதான் இந்த யாத்ருச்சிகம்னா என்ன, பாரசங்கிகம் அப்படின்னா என்ன, அப்படி பிராசங்கிகம் அப்படின்னா என்னங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு சூத்திரம் என்னன்னாக்கா, முன்னீர் வாழ்ந்தார் சூட்டும் கோவை ஆழி என்கிற சாட்சாக்கிருத ஸ்வபரவிருத்தாந்தர்க்கும் யாத்ருச்சாதிகள் உண்டாகில் தோன்றும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு குழப்பமா ஒரு சென்டென்ஸ், ஒரு சூத்திரம் கொடுத்துட்றாரு. இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த யாத்ருச்சிகமோ பிராசங்கிகமோ இருந்திருந்தால் அவருடைய பாசுரத்துல அவர் சொல்லியிருப்பார், பாசுரத்துல இல்லை அப்படிங்கிறத இங்க விளக்கமா சொல்ல போறாங்க. இதை பிரிச்சுக்கணும். எப்படின்னா, முன்னி என்கிற ஸ்வவிருத்தாந்தர்க்கு, வாழ்ந்தார் என்கிற பரவிருத்தாந்தர்க்கு. ஸ்வவிருத்தாந்தர்னா தன்னை பத்தி சொல்றவர், பரவிருத்தாந்தர்னா மற்றவங்களை பத்தி சொல்றது. இதெல்லாம் சொல்லியிருக்கார் நம்மாழ்வார். இப்படி சொல்லும் பொழுது ஒரு சமயம் யாத்ருச்சிகமோ பிராசங்கிகமோ இருந்திருந்தால் அவர் சொல்லியிருப்பார், ஆனால் சொல்லவில்லை அப்படின்னா பின்னால சொல்ல போறாங்க. சூட்டும் கோவை ஆழி என்கிற சாட்சாக்கிருத பரவிருத்தாந்தர்க்கு யாத்ருச்சாதிகள் உண்டாகில் தோன்றும், யாத்ருச்சிகமோ பிராசங்கிகமோ இருந்திருந்தால் தோன்றும் அப்படின்ட்டு இதெல்லாம் உதாரணமா சொல்லி, இதுதான் அதுக்கு சொல்லக்கூடிய இடம். இந்த யாத்ருச்சிகத்தையோ பிராசங்கிகத்தையோ சொல்லக்கூடிய இடம் இதெல்லாம். இங்கெல்லாம் ஒரு சமயம் நம்மால் சொல்லியிருந்தால் தோன்றும், தோன்றவில்லை. ஆகையாலே இந்த யாத்ருச்சிகமும் பிராசங்கிகமும் கூட நம்மாழ்வார்க்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டு என்னன்னு பார்த்தாதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா புரியும். சாட்சாக்கிருத கண்கூடாக கண்ட ஸ்வபர விருத்தாந்தருக்கு தம்முடைய, விருத்தாந்தன தம்முடைய, பரவிருத்தாந்தன மற்றவர்கள், பிறருடைய செயல்களை உடையவர், அதாவது தம்முடைய செயல்களையும் பிறருடைய செயல்களையும் அறிந்தவர் என்றபடி. நம்மாழ்வார்க்கு தம்மை பற்றியும் ஸ்வவிருத்தாந்தர் தம்மை பற்றியும் தெரியும், பரவிருத்தாந்தர் மற்றவர்களை பற்றியும் தெரியும். இதெல்லாம் பேசியிருக்கிறவர் எங்கேயுமே இந்த யாத்ருச்சிகம் பிராசங்கிகம் பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன, அதுக்கு உதாரணம் சொல்றாங்க. யாத்ருச்சிகம்னா என்ன, இந்த பிராசங்கிகம்னா என்னன்னு சொல்றாங்க. யாத்ருச்சிகம் அப்படின்னா யதார்த்தமா நடக்கிறது, இவன் செய்யணும்னு செய்யல ஆனா நடக்குது. எப்படின்னா,
ஒருவன் சூது சொக்கட்டான் ஆடுவதற்கு கட்டி வைத்த புறத்திணையில் மழையில் நனைந்து வரும் ஒரு அடியவர் ஒதுங்கி போக அது காரணமாக என் அடியாருக்கு ஒதுங்க நிழலை கொடுத்தான் என்பது போன்று சிலவற்றை ஈஸ்வரன் தானே ஏறிட்டு அருளும் சேதனன் அறியாத புண்ணியம். இப்போ ஒரு பெரிய பணக்காரன் என்ன பண்றான்னா, வீட்டுக்கு முன்னால பெரிய திண்ணை கட்டி வைக்கிறான். எது கட்டுறான்னா, அவன் வந்து சூது ஆடணும், சொக்கட்டான் ஆடணும், ஃப்ரெண்ட்ஸோட வந்து அவன் மதுபானம் அருந்தணும், அதுக்காக கட்டி வைக்கிறான். ஆனா என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு நாள் பெரிய மழை வரும்போது அடியார்கள் சிலர், அவனுடைய பக்தனுடைய எம்பெருமானுடைய பக்தர்கள் சிலர் மழைக்காக அங்க ஒதுங்குகிறான். இப்போ அந்த பணக்காரன் வந்து இவங்க ஒதுங்கணும்னா திண்ணை கட்டினா இல்லையே, அவன் சூது சொக்கட்டான் ஆடுறதுக்காக கட்டினான். ஆனா பை சான்ஸ் யாத்ருச்சிகமாக வந்து அந்த அடியார்கள் தங்கவே இவன் என்ன பண்றான், இந்த பரமாத்மா என் அடியார்கள் தங்குவதற்காக இவன் திண்ணை கட்டி வைத்தான்னு சொல்லி அவனே ஒரு புண்ணியத்தை அவன் தலையில ஏத்தி அதை வந்து கணக்கு வச்சுப்பான். இதுதான் வந்து அவன் மோட்சம் தருவதற்காக வைக்கும் கணக்கு. மற்றபடி நம்ம செய்யற புண்ணியத்தை வந்து அவன் மோட்சத்திற்கு கணக்கு வைக்க மாட்டான், யாத்ருச்சிகமாக. இது இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. என்னன்னா, ஒருத்த வந்து மாடு வந்து அவனுடைய வயல்ல மேயறதுக்கு வருது. அவன் என்ன பண்றான், அந்த மாட்டை துரத்துறான், மாட்டை அடிக்கணும்னு போறான். பசுமாட்டை அடிப்பது பெரிய பாவம். ஆனாலும் என்ன பண்றான், இந்த மாடு வந்து கோயிலை சுத்தி 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 ஓடுது. இவன் என்ன பண்றான், சுத்தி சுத்தி இவனும் ஓடுறான். அப்ப பெருமாள் என்ன பண்றாரு, ஓ என் கோயிலை வலம் வந்தாய் அப்படின்னு ஒரு மார்க். அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது ஸ்ரீவசன பூஷணத்தை தனியா ஒரு சூத்திரமே இருக்கு, அது ஒரு டைம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தானே ஏறிட்டு, தானே இவன் மீது ஒரு புண்ணியத்தை ஏறிட்டு அதை கணக்கு வைத்து கொண்டு அவன் மோட்சத்திற்கு போகும் வழிக்கு அவனை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பிராசங்கிகம் என்னன்னா, கொலையும் களவும் செய்து திரிவான் ஒரு கொடியவன், ரொம்ப கெட்டவன். அவன் என்ன பண்றான், திருடிக்கொண்டு வந்து திருவரங்கத்து அரிசின்னு விற்கிறான். எங்கேயோ ஒரு கடையில போய் கொள்ளையடிச்சு மூட்டை மூட்டையா அரிசி எடுத்துட்டு வந்துட்டான். வந்து இது வந்து ஸ்ரீரங்கத்துல நான் திருடின அரிசின்னு சொல்றான். சொன்ன உடனே அது காரணமாக திருவரங்கம் என்று என்னுடைய ஊரை சொன்னாயே அப்பா, திருவரங்கத்துல திருடின அரிசின்னு ஸ்ரீரங்கம்னு சொன்னியே, என் ஊரை சொல்லிட்டே இல்ல, உனக்கு ஒரு மார்க் அப்படின்னு போட்டுறான். என் ஊரை சொன்ன அரிசி, அரிசின்னா ஹரி என்ன சொன்ன, அவன் சொன்னது என்னமோ அரிசி தான், இவன் வந்து ஹரின்னு என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி ஸ்ரீயபதியான என் பெயரை சொன்னாய் அப்படின்ட்டு. அது இப்ப ஒரு திட்டுறாங்க. அந்த ஸ்ரீரங்கத்துல ஒருத்தர் இருக்கானே, ஒரு வரதராஜன், ரொம்ப பொல்லாதவன்னா கூட திட்டதை விட்டுருவான். வரதராஜன் என்னுடைய பெயரை சொன்ன இல்லை அப்படின்ட்டு அதுக்கு ஒரு மார்க் போட்டுப்பான். இந்த மாதிரி சேர்த்த அந்த புண்ணியம் தான். அதாவது இவன் செய்யாதது, இந்த ஜீவாத்மா செய்யாததை அவன் தலையில ஏறிட்டு பகவான் கணக்கு வைத்து கொண்டு தன்னை பற்றி நினைவை தருகிறான் பண்ணி, அதுக்கப்புறம் படிப்படியா கொண்டு போய் கடைசியில கொண்டு வந்து தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்துக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நம்மாழ்வார் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற கேள்விதான் இங்க கேட்கிறாங்க. பிராசங்கிகமாவது கொலையும் களவும் செய்து திரிவான் ஒரு கொடியன் திருடிக்கொண்டு வந்து திருவரங்கத்து அரிசி என்று விற்க அது காரணமாக திருவரங்கம் என்று என் ஊரை சொன்னான், அரிசி என்று ஸ்ரீயபதியான என் பெயரை சொன்னான் என்பது போன்ற சிலவற்றை ஈஸ்வரன் தானே ஏறிட்டு அருளும் சேதனன் அறியாத புண்ணியம். இந்த மாதிரி ஏதாச்சும் நம்மாழ்வார் செய்திருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது, முன்னீர் என்கிற ஸ்வவிருத்தாந்தருக்கு, வாழ்ந்தார் என்கிற பரவிருத்தாந்தருக்கு அப்படின்னு சொல்லி அது இல்லைங்கிறத காட்ட போறாங்க. அதாவது இந்த யாத்ருச்சிகமோ பிராசங்கிகமோ இருந்திருந்தால் நம்மாழ்வார் காட்டியிருப்பார், அதுவும் கூட அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. முன்னீர் என்கிற ஸ்வவித்தாந்தருக்கு, ஆழ்வார் தம் செயலை நினைத்தல், தன்னை பத்தி நினைச்சுக்கிறார். முன்னீர் ஞாலம் படைத்த எம்முகில் வண்ணனே, சர்வேசனை வணங்கும் பொருட்டு கை கால் முதலிய உறுப்புகளுடன் கூடிய இச்சரீரம் முற்காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டது. விஷ்ணு தத்துல சொன்னபடி இறைவன் தன் திருவடி தாமரையிலே தொழுவதற்காக தந்த கருவியான இச்சரீரத்தை படைக்க அதை செய்யாமல் உடல் சொன்ன வழியில் சென்று பிறப்பு இறப்பு சூழலில் சிக்கினேன் என்று தம் செயலை குறித்து வருந்துகிறார். இதைத்தான் சொல்லியிருக்காரே தவிர யாத்ருச்சிகமாக தான் செய்தது ஒன்றையுமே அவர் குறிப்பிடவில்லை. இதில் தம் விருத்தாந்தத்தை, தன்னோட சுய விருத்தாந்தத்தை அவர் சொல்கிறார். இந்த முன்னீர் ஞானம் படைத்த முகில்வண்ணனே அப்படிங்கிற பாசுரத்துல எம்பெருமான் தன்னை வணங்குவதற்காக கொடுத்த இந்த உடலையும் இந்த கைகளையும் வைத்துக்கொண்டு
நான் அதை செய்யாமல் வேறு என்னென்னவோ செய்தேனே அப்படின்னு வருத்தப்படுகிறார். இப்போ ஒரு சமயம் யாத்திருச்சிகமாகவோ ஏதாவது இருந்தால் இந்த இடத்தில் அவர் கூறியிருக்க வேண்டும், ஆனால் கூறவில்லை என்று நாயனார் சொல்லுகிறார். அப்புறம் வாழ்ந்தார் என்கிற பரவிருத்தாந்தருக்கு ஆழ்வார் பிறர் செயலை நினைக்கிறார். இந்த முதல் பகுதியில் தன் செயலை நினைக்கிறார். என்னன்னா, எம்பெருமான் எனக்கு உடலை கொடுத்தோம், நான் அந்த வேலையை வணங்குவதை செய்யவில்லைன்னு சொல்றார். மற்றவங்க என்ன செஞ்சாங்கிறத அடுத்த பகுதியில் சொல்றார். வாழ்ந்தார்கள் வாழ்ந்து என்கிற ஒரு நாயகமாய் இந்த திருப்பதிகத்தில் முன்பு வாழ்ந்தவர்கள் வாழ்ந்த வகை மாமழையில் தோன்றுகின்ற மொக்குகளை போன்று நசித்து நசித்து ஆழ்ந்தார்கள் என்னுமது ஒழிய படைப்பு காலம் முதல் இன்று அறுதியாக வாழ்ந்தவர்கள் ஒருபடி பட்டு வாழ்ந்தே போந்தார்கள் என்று மற்றவர்களும் இரவின் தந்த உடலை அவனை அடைய பயன்படுத்தாமல் வீணானதை கூறுகிறார். இந்த ஒரு நாயகமாய் பதிகத்தில் என்ன சொல்றாருன்னா, மழை கொட்டும் போது அந்த அந்த இது சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி வந்து 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 உடையுமே, அந்த மாதிரி தான் இந்த ஜீவர்கள் பல உடல்களை அடைகிறார்கள். அந்த உடல் நசிக்கிறது, இன்னொரு உடலுக்கு போகிறார்கள், இப்படிதான் போகிறார்களே தவிர ஒருவனும் அவரை பற்றி நினைக்கவில்லை, அவனிடம் சேர முயற்சி எடுக்கவில்லை அப்படின்னு சொல்றார். ஸோ இப்போ தன்னை பற்றி சொல்லும் பொழுதும் யாத்ருஜிகம் பிராசங்கிகம் பற்றி பேச்சு இல்லை, மற்றவர்களை சொல்லும் பொழுதும் அந்த பேச்சு இல்லை. ஆகையால இவருக்கு யாத்ருச்சிகமாகவோ பிராசங்கிகமாகவோ இது ஏற்பட்டது அல்ல அப்படின்ட்டு நாயனார் இந்த செக்ஷன்ல சொல்றார். அடுத்தது சூட்டும் கோவை ஆழி என்கிற சாட்சாக்கிருத பரவிருத்தாந்தருக்கு. இந்த இப்ப முதல்ல சொன்ன பரவிருத்தாந்தர் மற்றவர்கள், அவரை தவிர மற்றவர்கள். இங்கு சொல்ல பரவிருத்தாந்தர்னா மேல வைகுண்டத்துல பரலோகத்திலே இருக்கக்கூடிய விருத்தாந்தர்கள், அவங்களை பத்தி சொல்றார். என்னன்னாக்கா, ஆழ்வார் பரமபதத்தில் நடைபெறுவதை கூறுகிறார். இப்ப இந்த பகுதியில முதல் செக்ஷன்ல தன்னை பத்தி சொன்னார், விருத்தாந்தருக்கு நான் இப்படி பண்ணேன்ட்டு. பரவிருத்தாந்தர் மற்றவர்கள் என்ன பண்ணார்கள் சொன்னார். இப்ப இந்த செக்ஷன்ல மேலே நித்தியசூரிகள் என்ன பண்ணார்கள் என்று அதை சொல்கிறார். சூட்டு நன்மாலைகள் தூயன ஏந்தி பின்னோர்கள் நன்னீராட்டி அம்தூவம் தரா நிற்கவே அங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணெய் தொடு உண்ணப்போந்து இமில் ஏற்று வன்கூன் கோட்டிடை ஆட்டினை கூடல் அடல் ஆயத்தம் கொம்பினுக்கே என்கிறபடி. இது என்ன அழகு சொல்றாங்கன்னா, இங்க வைகுண்டத்துல அந்த நித்திய சூரிகளுக்கும் முக்தர்களுக்கும் அவனுக்கு கைங்கரியம் செய்வதே தான் வேலை. என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு அழகா திருமஞ்சனம் பண்ணி அழகழகான மாலையெல்லாம் சூட்டி அவனுக்கு திருவாராதனம் பண்ணி அங்கே சாம்பிராணி பாகில் புகை என்ன சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு அப்படியே அந்த புகை மண்டலத்தை அவன் மறைந்து இருப்பானான். இந்த எம்பெருமான் என்ன பண்ணா, அவனுக்கு இந்த மாடு மேய்க்கிறது தான் பிடிக்கும், திவத்தில் இருப்பதை காட்டிலும் உனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அவன் கண்ணனாக இங்கே அவதாரம் பண்ணி 7 இருதைகளை அடக்கி நப்பினை திருமணம் செய்து கொண்டான் அப்படின்ட்டு அதுதான் இங்க சொல்ல வராங்க. அவர்கள் அங்கே நித்தியசூரிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே கண்ணனாக அவதாரம் செய்தான் அப்படின்னு சொல்றாங்க. சமாராதனம் செய்துக்கிற பொருளை தரித்து கொண்டு சமாராதனம் செய்து கொண்டிருக்கையிலேயே அதை வெறுத்து, அவனுக்கு அதை பிடிக்கல, அது பிடிக்காமதை வெறுத்து திருவாய்ப்பாடிய வெண்ணெய் விரும்பி அவதரித்துமே சொல்லுகையாலே பரமபத்தில் உள்ளர்கள் செயலும் கூறுகிறார் ஆழ்வார். இதெல்லாம் சொல்றாரே தவிர எங்கேயாச்சும் யாத்திரிதகம் சொல்லியிருக்காருன்னா சொல்லலை. அப்படிங்கிறத பலவேறு உதாரணங்கள் வாயிலாக இங்கே நாயனார் காட்டி தருகிறார். இது அவன் பரமபதத்திலிருந்து கண்ணனாக அவதரித்தது, கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொன்னாங்க. அடுத்தது கோவை அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, இப்ப முதல்ல சொன்னது தன்னை பத்தி, அடுத்தது சொன்ன மற்றவர்களை பத்தி, அதுக்கடுத்து சொன்ன பரமபதத்தில் நடக்கிறது. இப்ப சொல்ல போறது ராமகிருஷ்ண அவதாரங்களை பத்தி சொல்ல போகிறார். ஆழ்வார் ராமகிருஷ்ண அவதாரங்களில் நடைபெற்றதை கூறுகிறார். கோவை வாயாள் பொருட்டு ஏற்றின் இருத்தம் இருத்தாய் மதில் இலங்கை கோவை வீய சிலை குனித்தாய் குலநல் யானை மறுப்பொசித்தாய் பூவை வீயா நீர் தூவி போதால் வடங்கனேலும் நின் பூவை வீயாமேனுக்கு பூசும் சாந்து என் நெஞ்சமே அப்படின்ட்டு திருவாய்மொழியில் சொல்றபடி, தேசத்தாலும் காலத்தாலும் பல காலம் முன் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை அந்தந்த தேச காலங்களில் நேரில் காண்பது போல் கண்டு நீ இப்படி பகைவர்களை அழைக்கின்ற நிலைகளிலே உதவி செய்து சிரமபரிகாரம் செய்ய பெற்றிலேனாகிலும் உன்னுடைய நெஞ்சு முதலான உறுப்புகளே உன்னுடைய போகத்திற்கு கருவியாம்படி என் பக்கல் காதல் உண்டாவதே என்கிறார் ஆழ்வார்.
இப்போ இதெல்லாம் வந்து எப்பவோ நடந்தது. கிருஷ்ணாவதாரம் எப்பவோ நடந்தது, ராமாவதாரம் எப்பவோ நடந்தது. இவர் என்ன ஆழ்வார் என்ன பண்றார், நேரில் பார்த்தது போலவே அதை பேசுகிறார். நேரில் இன்னும் அந்த கூடவே இருந்து பார்த்தது மாதிரி பேசி, அப்ப வந்து உனக்கு நான் ஒரு கை கால் அமுத்தி விடலையே, உனக்கு சிரம பரிகாரமும் தீர்த்தம் கொடுக்கலையே, ஒண்ணுமே பண்ணலையேன்னு வருத்தப்பட்டுட்டு, அட்லீஸ்ட் இப்பவாச்சும் என்னுடைய நெஞ்சை நீ பூசும் சார்ந்தாக வைத்துக் கொள்வாய், என் கை கூப்பும் செயலை நீ மாலையாக அணிவாய், அதை அணிகலனாக அணிவாய் அப்படின்னு சொல்றார். ஸோ இப்போ வந்து எப்பவோ நடந்ததை பார்த்த மாதிரி சொல்ற அளவுக்கு சொல்லக்கூடியவர் யாத்ரிஜகமோ பிராசங்கிகமோ இருந்தால் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது தான் நாயனார் இங்கே நமக்கு காட்டி தருகிறார். அப்புறம் ஆழி ஆழ்வார் எம்பெருமானின் அவதாரங்களே 10 பேசுதல். இப்போ முதல்ல வந்து பரம்பதம் சொல்லிட்டாரு, அப்புறம் விபவ அவதாரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவதாரங்களை பற்றி 10 சொல்றார். ஆழி எழ சங்கு வில்லும் எழ என்னும் திருப்பதிகத்தில் 3 அடி அளத்தல், கடல் கடைதல், பூமியை எடுத்து நிறுத்தல், உலகினை உண்ணுதல், பாரத போரினை நடத்துதல், இரணிவதம், ராவணவதம், வாணனுடைய கரங்களை துண்டித்தல், உலகினை படைத்தல், கோவர்த்தன மலையை எடுத்தல், பிடித்தல் ஆகிய முன்னைய சரித்திரங்கள் 10 பேசுகிறார். இந்த இது படித்தோம், ஆழி எழ சங்கும் வில்லும் எழ, அந்த பக்கம் அது படிக்க ஆரம்பிச்சா இதை எல்லாத்தையுமே அவர் விவரமா எழுதியிருக்கார். இந்த இத்தனை விஷயங்களையும் எல்லாத்தையும் அவதாரத்தை பற்றி அவர் செய்த லீலைகளை அப்படியே அழகழகழகா அனுபவிச்சு இருக்கிறார். ஆனால் அங்கே எங்கேயுமே வந்து இந்த யாத்ரிச்சிகமோ பிராசங்கிகமோ இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சாட்சாக்கிருத பரவிருத்தாந்தருக்கு சர்வேஸ்வரன் செய்த செயல்களை ஒரு தடையும் இல்லாமல் ஒரு போகியாய் அருந்தி அருளி செய்கிற இவருக்கு இப்படி பரமபதத்துல என்ன நடக்குது, விபவங்கள் என்ன நடக்குது, ராமகிருஷ்ண அவதாரங்கள் என்ன நடக்குது, எல்லாத்தையும் என்னவோ நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றவருக்கு, அப்ப நான் உனக்கு சுஷ்ரூஷை செய்யலையே, உனக்கு நான் அடிமைத்தனம் செய்யலைன்னு சொல்றவருக்கு யாத்ரிச்சிகமோ பிராசங்கிகமோ இருந்தால் சொல்ல தெரியாதா? ஆனால் அவர் சொல்லவே இல்லை. ஆகையாலே இந்த யாத்ரிச்சிகமும் பிராசங்கிகமும் கூட அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்றார். யாத்ரிசிக ஆதிகள் உண்டாகில் தோன்றும். இவ்வளோ சொன்னவர் இது சொல்ல மாட்டாரா? சொல்லலை. ஏன்னா இப்போ சப்போஸிங் இது யாத்ரிசிகம் பிராசங்கிகம் எல்லாம் வந்து நமக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? இதெல்லாம் நம்ம அறியாம தானே செய்கிறோம் இல்லையா? இப்போ வந்து திட்டுறோம், திருவரங்கத்துல வந்து இப்படி ஒரு கெட்டவன் சொல்லி அவனோட பேரை சொல்லி திட்டுறோம், திருவரங்கம்னு சொன்னதை மட்டும் கணக்கு வைக்கிறான் இல்லையா? அந்த மாதிரி அது தெரியாது, தெரியாம செய்துதான். ஆனால் ஆழ்வார் அப்படிப்பட்டவர் அல்லவே. அவருக்கு தான் எல்லாமே தெரியுது, பரமபதத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுது, அவதாரங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியுது. அப்படிப்பட்டவருக்கு தான் யாத்ரிச்சிகமாக ஏதாவது செய்திருந்தால் அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். ஆனால் அது அவருடைய பாசங்களில் எங்குமே காணப்படாததால் அதுவும் இல்லை, யாத்ரிச்சிகமும் இல்லை, பிராசங்கிகமும் இல்லை அப்படின்னு தான் கன்க்ளூஷனுக்கு வராங்க. யாத்ரிச்சக ஆதிகள் உண்டாகில் தோன்றும். யாத்ரிச்சக ஆதிகள் உண்டாகில் தோன்றும். சர்வேஸ்வரன் ஆழ்வாரை அங்கீகரித்தருக்கு யாத்ரிச்சிக முதலான புண்ணியங்கள் உண்டாகில் அவற்றை அவர் தம் பாசுரங்களில் அருளி செய்திருப்பார். கண்டிப்பா சொல்லியிருப்பார். இவ்வளவு சொல்றவருக்கு அது சொல்ல தெரியாதா? ஆனா அவர் சொல்லவில்லை. அப்படி அருளி செய்ததை நாம் காண்பதில்லை, எங்கேயுமே இல்லப்பா. நீங்க தேடி 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 பாருங்க, 1102 பாசுரங்களை கூட தேடி பாருங்க, இப்படி ஒரு விஷயத்தை அவர் சொல்லவே இல்லை. எனவே இவையும் இவருக்கு இல்லை என்று ஆயிற்று. இதுவும் இல்லை, இதுவும் அவருக்கு இல்லை. யாத்ரிஜகமும் பிராசங்கமும் கூட அவருக்கு இல்லை என்று ஆயிற்று அப்படின்னு சொல்லி செய்யறாங்க. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம இது வந்து இதோட நிக்க வச்சுட்டு